வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் டு KLBiologyNEET. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா deuteromycetes, commonly known as imperfect fungi. சோ இதற்கு ஒரு சாதாரணமான பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற பூஞ்சை வகைகள் அப்படின்னு சொல்லலாம். Because only the asexual or vegetative phase of these fungi are known. ஏன் அப்படி நம்ம ஒழுங்கற்ற பூஞ்சை வகைகள் அப்படின்னு சொல்றோம்னா இதுல ஏசெக்சுவலோ அல்லது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனோ மட்டுமே இதுல செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. When the sexual forms of these fungi were discovered, they were moved into classes they rightly belong to. So நம்ம இத லெபார்டரி கண்டிஷன்லயோ எங்கேயோ செக்ஷுவலி ரீப்ரொடக்ஷன் பண்ண வைத்தோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த வரக்கூடிய அந்த டாட்டர் ஃபங்கை ஆனது எப்படி இருக்கும்? அது ஆஸ்கோமைசிட்டிஸாவோ இல்ல பெசிடியோமைசிட்டிஸாவோ அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தே ரைட்லி பிலாங் டு அப்படின்னா அதுதான். சோ அப்ப அதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட மூதாதையரா இருந்திருக்கலாம். அதாவது ஆஸ்கோ அல்லது பெசிடியோ டியூட்டிரோவோட மூதாதையரா இருந்திருக்கலாம். அதனால அவங்க அந்த பிற்காலத்துக்கே அவங்க போயிடுறாங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் பொழுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். It is also possible that asexual and vegetative stage have been given one name and placed under deuteromycetes. So asexual vegetative தனித்தனியாக இங்க இல்ல, மொத்தமா ஒரே நேம் கொடுத்து தான் deuteromycetes கீழே வச்சிருக்கோம். And the sexual stage on another and placed under another class. So sexual வரும்போது அவங்க நான் சொன்ன மாதிரி ஆஸ்கோ அல்லது பெசிடியோக்கு போயிடுறாங்க. Later, when the linkage was established, the fungi were correctly identified and moved out of deuteromycetes. Once perfect sexual stage of the members of deuteromycetes were discovered, they were often moved to asco and besidio. So இவங்களுக்கு நம்ம முன்னாடியே விவாதித்த மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் பொழுது அவங்க ஆஸ்கோமைசிட்டிஸாவோ அல்லது பெசிடியோமைசிட்டிஸ் பூஞ்சைகளாகவோ மாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றோம். The deuteromycetes reproduce only by asexual spores known as gonidia. So இவங்க எப்பவுமே ஏசெக்சுவல் ஸ்போர்கள் வழியாக தான் அவங்களோட ரீப்ரொடக்ஷன் நடத்துக்கிறாங்க. இவங்களோட ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கொனீடியா அப்படின்ற ஸ்போர்கள் வழியா நடக்குது. இதே தான் நம்ம ஆஸ்கோமைசிட்டிஸ்லயும் படிச்சோம் கொனீடியோ ஸ்போர்ஸ். அதே தான் இங்கேயும் வருது ஏசெக்சுவலி கொனீடியோ ஸ்போர். இந்த மைசீலியம் இஸ் செப்டேட் அண்ட் பிரான்ச். சோ மைசீலியம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? இட் இஸ் செப்டேட் அண்ட் பிரான்ச். சோ இந்த மாதிரி செப்டாக்கள் இருக்கிறது. அண்ட் அதுல உங்களுக்கு என்ன இருக்கு? நிறைய பிரிவுகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Some members of saprophytes or parasite. சிலவைகள் என்னது ஒட்டுண்ணியா இருக்காங்க, சிலவை சார்புண்ணியா இருக்கிறாங்க. While a large number of them are decomposer. மற்றவைகள் மக்குண்ணியாக இருக்கின்றார்கள். Of litter and help in mineral cycling. சோ அவங்க குப்பைகள் மக்குண்ணியா இருக்கும் போது அவங்க மினரல் ரீசைக்கிள் ஆறதுக்கு, மினரல்கள் மறுசுழற்சி ஆவதற்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். சோ இவங்களுக்கு உரிய உதாரணங்களை நம்ம பார்த்தோம்னா ஆல்டர்னேரியா, காலிடோட்ரைக்கம், ட்ரைகோடர்மா. சோ இது மூணும் இதற்கான உதாரணங்களா இருக்கிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் குழந்தைகளே. நன்றி குழந்தைகளே. ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஆல். பை.